அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 14வது பகுதி. தலைப்பு: மனித தேடலும் மரபணுத்திறன் உருவாக்கமும். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் என்ற நிலையில் மற்ற உயிரினங்கள் போன்று இருந்த மனிதன் மூளையில் உள்ள நியூரான்களின் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலம் தூண்ட மரபணு உருவாகி இருக்க வேண்டும். எண்ணங்களின் கூட்டணிதான் மரபணு. மரபணுவோடு கலந்த உடல் உறவுகள் மனிதனின் நிறமாற்றத்திற்கும் பிறகு உடல் சிறு மாற்றத்திற்கும் பிறகு புதிதாக பிறந்த மனிதன் மரபணு தூண்டலால் இன்னும் அதிகமாகவே தேடியிருக்க வேண்டும். இயல்புணர்ச்சியாக தேடியிருக்க வேண்டும். அவனுடைய பொறிகள் புலன்களினால் மட்டுமே தேடியிருக்க வேண்டும். அத்தேடலில் நிர்வாணமாக நாடோடியாக கற்கால மனித நிலையில் அலைந்து கொண்டிருந்தவன் காமத்தின் உச்ச நிலையில் அலைந்து கொண்டிருக்கும். காமத்தின் பல்வேறு நிலைகளை அவனை அறியாமல் அனுபவித்து அதற்குரிய இடைவெளிகளை உணரும் போது அவனுக்குள் முதலில் காம உணர்வு பாகங்களை மறைக்கலாம் என்று தோன்றியிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் காம உணர்வு பாகங்களை மறைக்க அவன் இலைதலைகளை தேடியிருக்க வேண்டும். அதுதான் இன்று வரை நீடிக்கிறது. அதன் பிறகு அதன் நிர்வாணத்தை உணர்ந்து நிர்வாணம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் அவனுக்குள் முதலில் வெட்கம் என்ற மறைப்பு தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த வெட்கத்தின் மூலம்தான் தனித்தனியாக இருக்கலாம் என்று தோன்றியிருக்க வேண்டும். தனிமையில் இருந்து தோன்றிய பிறகுதான் மனிதனுக்கு தனக்கும் பிறந்த குழந்தைகளிடம் பாசம் தோன்றியிருக்க வேண்டும். பாசமும் தனிமையும் சேர்ந்துதான் மனிதனுக்கு ஈகோ தோன்றியிருக்க வேண்டும். ஈகோவிற்கு பிறகு மாயை தோன்றியிருக்க வேண்டும். ஈகோவும் மாயையும் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இயங்கும் போது உடலின் இயக்கம் பற்றிய உணர்வு, அதற்கு ஏற்படும் ஓய்வு மற்றும் உற்சாகத்தை வைத்து இயங்க ஆரம்பித்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு எந்த உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு எது உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதோ அதையும், அதையே கொடுக்கிறதோ அதையும், எதை களைப்பை கொடுக்கிறதோ அதையும் பிரித்து பார்க்கும் உணர்வை கொடுத்திருக்க வேண்டும். இந்நிலையில் தான் அத்தனை பொறிகளும் புலன்களும் இன்னும் பன்முக முறையில் சுவைகள் கூட்டப்பட்டிருக்க வேண்டும். உணவின் சுவைகளும் பல்வேறு முறைகளில் கண்ட நேரங்களில் எல்லாம் சுவைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்நிலையில் தான் எடுத்துக்கொண்ட உணர்வும் பகிர்ந்து கொண்ட காமமும் அதனால் ஏற்பட்ட உடல் அவதியும் உற்சாகம் மனிதனை இவைகள் எதெல்லாம் தன் உடல் சுகத்தை கொடுக்கிறது என்றும் எதெல்லாம் தன் உடல் சுகத்தை கெடுக்கிறது என்பதை உணர தூண்டியிருக்கின்றன. இந்த தூண்டலினால் தான் வெறும் எண்ணமாக இருந்தவைகள் அறிவாக உருவாகி இருக்க வேண்டும். எண்ணம் அறிவாகிய மாறிய நிலையில்தான் மனிதனுக்கு எதெல்லாம் உடலுக்கு சுகத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கிறதோ அவைகளெல்லாம் உண்மை என்றும், எதெல்லாம் கெடுக்கிறதோ அவைகளெல்லாம் பொய் என்றும், அப்போது உண்மை பொய் என்ற பெயர்கள் எல்லாம் இல்லை. பொய் என்றும் உணர்வு பிரித்து உடல் சுகமானது, உடல் சுகமில்லாது என்று வாழ்ந்திருப்பான். அங்குதான் அவனுடைய அறிவானது பிரித்தறியும் நிலைமைக்கு விதையப்பட்டிருக்கும். அந்த பிரித்தறியும் உணர்வுதான் இன்றைக்கு பகுத்தறிவாக உயர்ந்திருக்கிறது. அறிவும் பிரித்தறியும் உணர்வும் மாறி மாறி ஏற்பட்டு கொண்டே இருந்தால் மனிதனுக்கு இதிலே இன்னும் அதிகமாக உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஒன்றை தேட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு அதில் நுண்மையானவைகளை தேட ஆரம்பித்திருக்கும். அதுதான் இன்றைக்கு நுண்ணறிவாக விளைந்திருக்கிறது. அறிவும் பகுத்தறிவும் நுண் தேடல் அறிவும் கலக்க மனிதனின் எண்ணங்களின் கூட்டணி ஏற்பட்டிருக்கும். அதன் பிறகுதான் ஏற்பட்ட ஓய்விற்கு பிறகு மின்னல் போன்ற உள்ளுணர்வுகளும் தோன்றியிருக்கும். எண்ணங்களினால் அவன் இன்னும் தேடியிருக்க வேண்டும். அந்த தேடலில் தான் ஓரிடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு, ஒன்றை விட்டு இன்னொன்றிற்கு தாவி தேடியிருக்க வேண்டும். இத்தேடலில் தானாக தோன்றிய எண்ணங்கள் அறிவு, பகுத்தறிவு, நுண்ணறிவு போன்றவர்கள் மீது வேறுபாடுகளை உணர்ந்து உடலின் ஆரோக்கிய உணர்விற்கு பிறகே இயங்க ஆரம்பிக்கும் போதுதான் அவனுக்கு ஈகோ, தன்முனைப்பு தோன்றியிருக்க வேண்டும். அதன் வழியே எல்லா உணர்வுகளும் பிரித்தறிந்து அதன் வழியே தூண்டல் ஏற்பட்டு
அதை வெளிப்படுத்தும் கருவியாக முகம் துணை என்றிருக்கும். முகம் நின்றிருக்கும். அந்த முகத்தில் முதலில் சாந்தம்தான் இருந்திருக்கும். அந்த சாந்தத்திலிருந்து தோன்றி இன்றைக்கு அத்தனை நவரசங்களும் தோன்றியிருக்கும். முதலில் சிரிப்பாக, அழுகையாக, வெட்கமாக தோன்றியவர்கள் இன்றைக்கு பொய்யான சிரிப்பாக, பொய்யான அழுகையாக, இப்படியே பொய்யிலே இடம் பொருள் ஏவலின் கணக்குப்படி இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றன. ஈகோவின் அடுத்தபடி ஃபால்ஸ் ஈகோ, ஃபால்ஸ் ஈகோவின் அடுத்தபடி சுயநலம், சுயநலத்தின் அடுத்தபடி இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை நெகட்டிவ் நிகழ்வுகளாகும். நெகட்டிவ் நிகழ்வுகளை குறைந்த பிறகுதான் இன்றைய சட்டம் ஒழுங்கு ஆய்வுகளாகும். நெகட்டிவ் நிகழ்வுகளை குறைக்க பிறந்துதான் இன்றைய சட்டம் ஒழுங்கு ஆய்வுகளாகும். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கும் லஞ்சமாகி வருவதால் இதற்கு கலியுகம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்தில் தான் பாதுகாப்போடு வாழ்வதற்கு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான்.